அப்பதான் நம்ம பைபிள டைரக்டர் சியோன்னு நான் வந்து சீக்கிரமா வந்து செயல்படணும் நீங்க சாவறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நானோ மிஷினோட ஊசியை வந்து போடுவாப்லி கழுத்துல. நம்ம பார்க்கும் போதே யாராவது ஊசி போட்டா வலிக்க தான் செய்யும். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், ஓகே இப்படிதான் வந்து எனக்கு நானோ மிஷின் வந்து கிடைச்சது போல. அப்ப நான் வந்து காட் ஜாங் வந்து நான் காப்பாத்தல, என்னோட டிசெண்டன்ட் டைரக்டர் சியோன் இவன் தான் வந்து என்னை காப்பாத்திருக்கான். அவ்வளவுதான் முடிஞ்சு ஃபோர் ஃபாதர். நான் நம்புறேன் நீங்க வந்து இந்த வாட்டி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சக்சீட் ஆவீங்க அப்படின்ட்டு நான் நம்புறேன். உங்களுடைய வருங்கால சங்கதிக்கு ஏதாவது நல்லது பண்ணி வைங்க. அப்பதான் வந்து ஹீரோ வந்து இது வரைக்கும் பார்த்த எல்லாத்தையுமே வந்து ரீகால் பண்ணுவான். ஒரு ஆர்கனைஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க, அவன் பார்த்த எல்லாத்தையுமே. ஓகே இவன் வந்து என்னோட டிசெண்டன்ட். அப்புறம் நானோ வந்து ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் நான் 24th கட் லீடர். என்னோட நிக் நேம் வந்து ஆர்ம் சிவரிங் டீமன் எம்பரர் சியோனியான் 1. நான் வந்து என்னுடைய ஃபோர்ஸை வந்து நார்த்தன் சி ஐஸ் பேலஸ் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டில் வந்து சண்டேல வந்து நான் இறந்துட்டேன். இதான் கதையா? இந்த கதை வந்து முன்னாடி நடந்தது, என்கிட்ட நானோ இல்லாத அப்ப நடந்தது. ரெக்கார்டு வந்து என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கு வந்து நிறைய அசாசின் அட்டெம்ப்ட் வந்து என் மேல பண்ணிருக்கானுங்க. எல்லாமே வந்து ஃபெயில் ஆனாலும் ஒரே ஒரு பர்டிகுலர் அட்டெம்ப்ட் அது வந்து திட்ட சக்சஸ்ஃபுல்லா முடிய பார்த்தது. நான் ஆல்மோஸ்ட் வந்து செத்து போயிட்டேன் அந்த அட்டெம்ப்ட்ல. அப்பதான் நம்மளுடைய காட் ஜாங் வந்து கார்டியன் பல்லவனை கூப்பிட்டு வந்து என்னை காப்பாத்திட்டாரு. ஆனா இப்ப இந்த டைம் லைன்ல வந்து என்னை வந்து காட் ஜாங் காப்பாத்தல, என்னோட டிசெண்டன்ட் அவன் தான் காப்பாத்திருக்கான். இப்போ புரியுது எதுக்கு வந்து எனக்கு டிஃப்ரெண்டான டைட்டில் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஆர்ம் சிவரிங் டீமன் எம்பரர்ல இருந்து டீமன் காட் அப்படின்ட்டு என்னோட டைட்டில் வந்து மாறி இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த நாள் தான் வந்து எனக்கு நானோ கிடைச்ச நாள். என்னோட லைஃப்ல வந்து முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். இல்ல அப்படி சொல்ல முடியாது, இந்த உலகத்தோடைய மொத்த ஃபியூச்சரோடைய டேர்னிங் பாயிண்ட். அப்பதான் நம்ம ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான் இவனை பார்த்துக்கிட்டு, சரி நீனா தான் வந்து இந்த ப்ராசஸ்ல வந்து கார்டியன் பெவிலியனை வந்து நீ ஹர்ட் பண்ணாலும் போனா போகுது, என்னோட டிசெண்டன்ட் அப்படின்ட்டு உன்னை மன்னிச்சு விடுறேன். அப்பதான் உடனே இந்த பக்கம் இவன் டைரக்டர் சியோன்னு, டேய் என்னடா டைம் பாட்ரோல் அதுக்குள்ள என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? சே எனக்கு வேற சாய்ஸே இல்லை. சரி தாத்தா பார்த்துக்கோங்க, இந்த நானோ மிஷின் வந்து கட்டிங் ஏஜ் டெக்னாலஜி, உங்களுக்கு வந்து யூஸ் பண்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து டைம் ட்ராவல் பண்ணி போயிடுவான், மறைஞ்சு போயிடுவான் ஷட்டூஷ் அப்படின்ட்டு. அப்பதான் வந்து அவன் போன உடனே ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், இவன் வந்து சொல்லியிருப்பான்ல நான் வந்து இப்போ போயிட்டு பட்டர்ஃப்ளை எஃபெக்டை வந்து கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஹீரோ வந்து சிரிச்சுட்டு, டே தம்பி நீ ஒன்றும் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்து ஒன்றும் கிரியேட் பண்ணல, அதுக்கு பதிலாக நீ டீமன் கார்டை கிரியேட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பான். சும்மா பயங்கரமாக இருக்கும் இந்த பேனல் பார்க்குறதுக்கே. லைக் இந்த இடத்துல பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஹீரோவோடைய ஆரா வந்து ஒரு மாதிரி அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னாங்கல்ல, அதனால அந்த பட்டர்ஃப்ளை மாதிரியே காட்டியிருப்பாங்க சூப்பராக, சிம்பாலிக் ரெஃபரன்ஸ். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பான், ஓகே உனக்கு கண்டிப்பாக வந்து இதுக்கு ரீபே பண்ணியே ஆகணும். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நினச்சி பார்ப்பான் ஹீரோ, அந்த சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருப்பார்ல லைக் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே வந்து அங்கே நடந்திருக்கும்ல லேபில், அது எல்லாத்தையுமே வந்து ஹீரோ வந்து ரீகால் பண்ணி பார்ப்பான். இப்போதைக்கு வந்து ஃபியூச்சரில் இருக்கிற ஸ்கை கார்பரேஷன் வந்து பிளேட் 6க்கு வந்து மேட்ச் கிடையாது, அவங்கள நம்மளால தடுக்க முடியாது, இந்த சேபர் கார்டு வந்து ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசியிருப்பானுங்களா. அதை வந்து ஹீரோ வந்து ரீகால் பண்ணி பார்ப்பான். சுப்ரீம் சேபர் கார்டு நான் வந்து ஸ்டாப் பண்ணுறேன்டா அந்த சுப்ரீம் சேபர் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு முடிவு எடுத்துருவான் இந்த இடத்துல. அப்பதான் உடனே நானோ ரெக்கார்டிங் வந்து முடிஞ்சு, உங்களுக்கு வேணும்னா நான் திருப்பி ப்ளே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நானோ சொல்லுமா. அப்பதான் நம்ம ஹீரோ, நானோ உனக்கு ஓகேவா, என்னாச்சுப்பா தம்பி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். அப்பதான் வந்து நானோ வந்து சொல்லும், ஊறப்பட்ட எலக்ட்ரிசிட்டி வந்ததுனால சிஸ்டம் ஃபுல்லா வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, அது எல்லாத்தையுமே நான் வந்து ரீஸ்டோர் பண்ணிட்டேன். அது மட்டும் கிடையாது, நான் வந்து சிஸ்டமை அப்கிரேடும் பண்ணிட்டேன். இப்போ வந்து கிளட்டேனியமால எலக்ட்ரிசிட்டியை வந்து விஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போதான் உடனே ஹீரோ, என்னது அப்கிரேடா, இந்த ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல இருக்கிற சயின்டிஸ்டுக்கே தெரியாது, அவனுங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டானுங்க இதால இவ்வளோ பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 7th ஜென் நானோ மிஷின் வந்து அதுக்கு எது நடந்தாலுமே வந்து அது வந்து அது லேர்ன் பண்ணிக்கும். இப்போ வந்து அதுக்கு ஏதாவது வந்து ஆபத்து வந்து வந்துச்சுன்னா அதை வந்து அதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகுறது, அதுக்கு வந்து எப்படி அடாப்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து அதை லேர்ன் பண்ணி அதை அப்கிரேட் பண்ணிக்கும். இது வந்து வேற எந்த மெட்டலை வச்சு செஞ்சிருந்தாலுமே வந்து இது பாசிபிள் கிடையாது. ஆனா இந்த கிளட்டேனியம் அப்படின்னு சொல்ற அந்த மெட்டலை வச்சு செஞ்சதுனால இது வந்து பாசிபிள். இதுல என்ன காமெடினா, ஃபியூச்சர்ல இருக்கிற அந்த சயின்டிஸ்டுக்கே வந்து தெரியாது இந்த கிளட்டேனியம்னா என்னது, எங்கிருந்து வந்துச்சு, இதோட ஃபுல் ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து அவங்களுக்கே தெரியாது. இது வந்து ரொம்ப ரொம்ப மர்மமான பொருள். இதனாலதான் வந்து நம்ம ஹீரோவால நம்மளுடைய ஹெவன் டிமானிக் கியூவை அதையுமே வந்து அவனால தாங்க முடிஞ்சு. அது மட்டும் இல்லாம ஃப்ளேம் எனர்ஜி கிரீனுடைய கோர் அதையுமே வந்து
வந்து நம்ம ஹீரோவால் இந்த டெக்னாலஜியால தான் வந்து தாங்க முடிஞ்சுச்சு. அப்பதான் வந்து நானோ வந்து சொல்லும், நிறைய லாக் பண்ண ஃபீச்சர் வந்து இப்போ அன்லாக் ஆயிடுச்சு ஊறப்பட்ட ஷாக்னால. உங்களுக்கு வேணா சொல்லுங்க, திருப்பி வந்து அதை நான் லாக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானோ வந்து கேட்கும். அப்பதான் வந்து ஹீரோ வந்து சொல்லுவான், நான் வந்து துறன்னு சொன்னேன் இந்த 4 வருஷத்துல நீ திறக்கவே மாட்டேன்னா இப்போ அதுவா திறந்துக்கிச்சு, திருப்பி நீ லாக் பண்ண போறியா? அப்பதான் திருப்பி வந்து நானோ வந்து சொல்லும், யூசருக்கு வேணான்னா சொல்லுங்க, நான் திருப்பி வந்து லாக் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. அப்பதான் வந்து ஹீரோ வந்து கேட்பான், சரி எனக்கு காட்டு இதெல்லாம் வந்து என்ன ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து நானோ வந்து டிஸ்பிளே பண்ணும் இருக்கிற எல்லா ஃபீச்சரையும். அது வந்து நிறையா இருக்கும், சும்மா லிஸ்ட் போட்ட மாதிரி. அதை பார்த்து ஹீரோவே வந்து ஷாக் ஆகிடுவான், டேய் என்னடா இது பக்கமாக போகுது அப்படின்ட்டு. அப்போதான் நம்ம ஹீரோ, டேய் என்னடா ஊறப்பட்ட ஃபீச்சர் இருக்கு, திட்ட 60 ஃபீச்சர் கிட்ட இருக்கு, இது எல்லாத்தோட ஒரு சின்ன பார்ட் தானா இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது. அப்போதான் வந்து நானோ பைபிள் வந்து சொல்லியிருக்கோம்ல, ஏற்கனவே வந்து நிறைய ஃபீச்சர் வந்து லாக் பண்ணப்பட்டிருந்தது, இப்போ வந்து அன்லாக் ஆயிடுச்சு ஊறப்பட்ட எலக்ட்ரிசிட்டி லோடுனால. அதை வந்து ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பான், ஓகே ஒருவேளை அந்த லைட்னிங் கியூவை பற்றி இது பேசுதோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் நம்ம ஹீரோ வந்து சொல்லிடுவான், இல்லை நான் வந்து திருப்பி இதெல்லாம் வந்து லாக் பண்ணுறதா இல்லை. அப்போதான் வந்து நானோ வந்து சொல்லும், ஓகே எனக்கு புரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து அன்லாக் பண்ணி விட்டுரும். அப்போதான் வந்து ஹீரோ வந்து சொல்லுவான், நானோ நீ வந்து வேலையை முடிச்சிட்டேன்னா எனக்கு வந்து டேமேஜ் ஆன எல்லா வெயின்ஸுமே வந்து நீ டேக் கேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நானோ கிட்ட வந்து ஹீரோ வந்து சொல்லிடுவான். புரிஞ்சு எனக்கு இப்போ வந்து யூசர் உடம்புல இருக்க எல்லா காயத்தையுமே வந்து நான் குணப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானோ வந்து சொல்லும், ஹீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்போதான் இந்த பக்கம் நம்மளுடைய நானோ பைபிள் வந்து அதோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடும், ஹீரோடைய பாடியை வந்து ரிப்பேர் பண்ணுற வேலையை. அப்போதான் மூன் வந்து அதை நோட்டீஸ் பண்ணுவான், ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து லைட்னிங்னா வந்து டக்குன்னு ஆக்டிவ் ஆகிடும் ஒரு மாதிரி, ஏற்கனவே இருந்ததோட கொஞ்சம் பயங்கரமா. இப்போ வந்து ஸ்வைங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைரக்ஷன்லையும் போவோம் அந்த லைட்னிங்கு. எக்கு தப்பா எல்லாருமே வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து பின்னாடி பேக் அடிப்பாங்க. அப்போதான் அந்த பக்கம் பாக்கி என்ன ஆச்சு திடீர்னுட்டு இந்த லைட்னிங்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்போதான் வாங்க டேய் எல்லாரும் பின்னாடி போங்கடா. அப்போதான் அந்த பக்கம் ஈபாங்க, டீமன் லாடு வலிக்குது, டீமன் லாடு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங் வந்து அவனுடைய ஃபயரை வச்சு தடுத்துக்கிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். அப்போதான் டக்குன்னு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஈபாங் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்குள்ள அந்த லைட்னிங்கை டக்குன்னு பேக் அடிச்சு இந்த பக்கம் போக ஆரம்பிச்சிடும். ஈபாங் வந்து அதை அட்டாக் பண்ணாது. அப்போதான் உடனே இந்த பக்கம் பாக்கி, என்னடா திடீர்னுட்டு திருப்பி கம்மியாகுது, இல்லை கொஞ்சம் க்ளோஸரா பாரு என்ன நடக்குது அப்படின்ட்டு. அது எல்லாமே வந்து அவருடைய பாடியில் அப்சர்வ் ஆகுது. என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெளியில் போயிட்டு இருந்த எல்லா எலக்ட்ரிசிட்டியுமே வந்து கேதர் பண்ணி ஹீரோவை வந்து அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துல அவனோட எனர்ஜியாக வந்து மாற்றிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து எல்லா லைட்னிங்குமே வந்து ஹீரோக்குள்ளே போயிடும், வெளியே சுற்றிட்டு இருந்த எல்லா லைட்னிங்கும். அப்போ தான் ஹீரோ வந்து டக்குன்னு கண்ணை திறப்பான், லைட் எரியும் டொங்கின்னு அப்படின்ட்டு. இப்போ வந்து பயங்கரமான ஒரு எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ தான் இந்த பக்கம் மெயின் கார்டின டீமன் லார்டுன்ட்டு கிட்ட வர அந்த பக்கம் எல்ட்ரு வந்து பார்த்துட்டு இருப்பாரு ஓ அப்படின்ட்டு. அப்போ வந்து இந்த பக்கம் மூணை காட்டுவாங்க, மூணுமே வந்து ஹாப்பி ஆகிடுவா, ஓகே ஃபைனலாக வந்து எல்லாம் முடிஞ்சுச்சு அப்படின்ட்டு. உடனே எல்லாருமே வந்து நீல் டவுன் பண்ணி வணக்கத்தை போடுவாங்க. டீமன் லார்டுக்கு வந்து எங்களுடைய வணக்கத்தை வந்து நாங்கள் தெரிவிக்கிறோம் அப்படின்ட்டு. ஹீரோவுமே வந்து நின்றுவான். அப்பதான் உடனே ஹீரோ, என்னால வந்து ஃபீல் பண்ண முடியுது, உள்ளுக்குள்ள வந்து நிறைய குட்டி எறும்பு வந்து ஓடிட்டு இருக்கு என்னோட பாடிக்குள்ள, என்னால வந்து அதை ஃபீல் பண்ண முடியுது. அப்பனா நானோ வந்து கம்ப்ளீட்டா திரும்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சிரிப்பான். அவனுக்கு வந்து சந்தோஷம் நானோ திருப்பி வந்ததுல. ஏன்னா வந்து அவன் பயன்ட்டான், ஐயோ நானோவை காணமே அப்படின்னு சொல்லிட்டு, எங்கடா போனா என்னாச்சு அப்படின்ட்டு. அப்பதான் அந்த பக்கம் ஈபாங் வந்து ஹீரோவோட ஸ்வாட் எடுத்துட்டு வருவான், எடுத்துட்டு வந்து கிட்ட கொடுத்துட்டு டீமன் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானா. அப்போ வந்து இவன் கேட்பான் நம்ம ஹீரோ, என்னாச்சு ஈபாங் அப்படின்ட்டு. அப்பதான் வந்து அவன் சொல்லுவான், நீங்க வந்து உக்காந்து கிட்டத்தட்ட 2 hours ஆயிடுச்சு, நீங்க உக்காந்து சிட்டிங் போட்ட நேரமா பார்த்து இந்த ஆர்த்தடாக்ஸ் முரிமலைன்ஸும் நார்த்தன்சி ஐஸ் பேலஸும் அவனுங்க 2 பேரும் அண்டர் கிரவுண்டு போயிருக்கானுங்க டிராகன் டர்ட்லோட எசன்ஸ் ஸ்கோரை வந்து எடுக்கிறதுக்காக. அப்பதான் இங்க காட்டுவாங்க கீழே நம்மளுடைய ஜேகல் சோயி, அப்புறம் வந்து யாரு நம்மளுடைய மோயாங்க, அப்புறம் அவனுடைய கேங் மெம்பர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு உள்ள போயிட்டு இருப்பான் கோரை கண்டுபிடிக்க. அப்பதான் இங்க ஒருத்தன் முரிமலைன்ஸை சேர்ந்தவன், என்னால நம்பவே முடியல, நம்ம அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு டிராகன் டர்ட்டோட தலையை சீவ போறோம் போலயே. அப்பதான் இந்த பக்கம் ஜேகல் சோய், மாஸ்டர் மொயாங் உங்களுக்கு தெரியும்ல, நாம மட்டும் டிராகன் டர்ட்லோட எசன்ஸ் ஸ்கோரை மட்டும் அழிச்சோன்னு வச்சுக்கோங்க, இந்த நார்த்தன்சி ஐஸ் பேலஸும் சரி டிமானிக்கர் லீடரும் சரி ரொம்ப கடுப்பாயிடுவாங்க. அப்பதான் மோயாங்க, பரவாயில்ல அவன் வந்து நம்மள இதுக்காக கொன்னாலும் சரி அவன் கையில வந்து இது கிடைக்கிறதுக்கு நாம சாவறதே மேல். அப்பதான் இங்க ஒருத்தவன், மாஸ்டர் அங்க பாருங்க, என்னன்னு பார்த்தா இங்க வந்து வே வந்து பிளாக் ஆயிருக்கு, அவங்களோட ஐஸ்
அட்டாக்கை போட்டு இந்த வழியை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, நார்த் அண்ட் சி ஐஸ் பேலஸ். அப்போ மோயாங் வந்து நினச்சி பார்ப்பான், ஓகே இது வந்து நார்த் அண்ட் சி ஐஸ் பேலஸோட ஒயிட் டிவைன் ஆர்ட்ஸ், அவங்க வந்து நம்மளை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க போல, நம்ம பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணி வரக்கூடாதுன்ட்டு. அப்போ நான் கண்டிப்பாக வந்து இங்கே தான் இருக்கணும், டிராகன் டட்டோடைய ஒரிஜினல் பாடி. உடனே பயபுல டக்குன்னு இவருடைய அட்டாக்கை போட்டு அந்த வாலை வந்து பிரேக் பண்ணும் அப்படி. அப்போ தான் மோயாங் வந்து சிரிச்சுக்கிட்டே நினச்சி பார்ப்பான், நான் விடுவேன்னா உங்களை எசன்ஸ் கோரை வந்து எடுத்துகிட்டு போக நான் விடவே மாட்டேன். அப்போ தான் டக்குன்னு மோயாங் வந்து ஷாக் ஆவான். என்னன்னு பார்த்தா எங்கள் தலை மட்டும் துண்டாக இருக்கும், ஒன்றுமே இருக்காதுங்க. இங்கே தான் வந்து பயபுல வந்து சிட்டிங்கை போட்டிருக்கோம், சிட்டிங்கை போட்டு 3 தலையை வந்து வெளியே விட்டுருக்கோம். இங்கே இருந்தான் இந்த இடத்துல வந்து அந்த 3 தலை வந்து பாதியாக கிடக்குது. அதை பார்த்து தான் வந்து இவன் ஷாக் ஆவான். மோயாங் வந்து ஒன்றுமே புரியாது, என்னது இது, ஏன் வந்து டிராகன் டெட்ல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போதான் உடனே கத்துவான் இந்த பக்கம் திரும்பி, எங்க அதோடைய டெட் பாடி, எங்க அதோடைய எசன்ஸ் கோர். அப்போதான் உடனே இங்கே யாரோ, அது வந்து இங்கே இல்லை, அந்த வீணா போன பள்ளி அதோடைய சொந்த கழுத்தை வந்து வெட்டிக்கிட்டு ஓடிடுச்சு இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் பேலஸ் மாஸ்டர் வந்து சொல்லுவாப்லி. அப்போதான் வந்து மோயாங் வந்து கேட்பாப்லி, என்னது அதே வந்து கழுத்தை வெட்டிக்கிச்சா? அப்போதான் இவர் சொல்லுவார், ஆமாம் நான் வந்தப்ப செம ஷாக்கு, இது இன்னும் உயிரோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து உயிர் பொழைக்க அதோடைய தலையை வந்து அதே வெட்டிக்கிட்டு போயிடுச்சுங்கிறது தப்பிச்சு. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த மாதிரி ஒரு அட்டாக் எடுத்தா அந்த பள்ளி வந்து உயிரோட இருந்திருக்கு பாத்தியா? அப்பதான் அந்த பக்கம் சோயி, எப்படி வந்து நாங்க வந்து நீங்க சொல்றத வந்து நம்புறது, இப்படி கூட இருக்கலாமே, நீங்க வந்து டிராகன் டெட்லோடைய டெட் பாடியை வந்து மறைச்சு வச்சுக்கிட்டு அது ஓடி போச்சுன்னு சொல்லிட்டு நீங்க போய் கூட தான் சொல்லலாம், உங்களுக்கே வந்து அதை மோனோபலைஸ் பண்ண பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோயி வந்து சொல்லிட்டே இருக்குமா. டக்குன்னு வந்து அந்த அண்டர் கிரவுண்ட் வந்து பயங்கரமா வந்து ஷேக் ஆகும், பயங்கரமா எர்த்குயிக். உடனே இவங்கெல்லாம் ஷாக் ஆயிடுவாங்க, என்ன அப்படின்ட்டு. அப்பதான் மோயாங் வந்து கேட்பான், என்ன ஷேக்கிங் இது, வேற என்னவா இருக்கும் அங்க பாத்தியா, அங்க என்ன தெரியுது, இந்த டிராகன் டெட்ல பக்கி பயபுள்ள பள்ளத்தை நோண்டிக்கிட்ட அந்த பக்கம் தான் போயிருக்கு தப்பிச்சு. இந்த ரத்த கரையை பார்த்துமா உங்களுக்கு தெரில, இந்த பக்கம் தான் அது போயிருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா எங்களை ஃபாலோ பண்ணுங்க, நாங்களும் அங்கே தான் போகிறோம். அப்போதான் மோயாங்க, என்ன இது வந்து டிராகன் டெட்டோட பிளட் ஆச்சு. அப்போதான் உடனே சோய் கேட்கும், அப்போனா ஏன் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்க, ஏன் போல அதை ஃபாலோ பண்ணி. அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் எல்டர் வந்து சொல்லும், அப்படி அந்த கொடூரமான டிராகன் டெட்ல எந்த பக்கம் தான் போயிருக்கு, பேலஸுக்கு பின்னாடி இருக்கிற அந்த லேக்கு பக்கம் போயிருக்காது. இன்னும் நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனா லேக் வந்து உடச்சிக்கிட்ட உள்ள வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்பதான் மோயாங் வந்து சொல்லுவான், அப்பனா நம்ம வந்து எசன்ஸ் கோரை வந்து தொலைச்சிட்டோமா. இவருக்குமே வந்து ஒன்றும் புரியாது, என்னடா இது இவ்வளோ தூரம் வந்து ஒரே வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவருமே வந்து ஃபீல் பண்ணுவாரு, வைஸ் பேலஸ் மாஸ்டர். அப்பதான் இந்த பக்கம் இவன் ஐஸ் பேலஸை சேர்ந்தவன், சார் அப்படியே விட்டுற போறீங்களா என்ன எசன்ஸ் கோரை நம்ம கையில இருந்து. இவருக்கு வந்து ஒண்ணுமே புரியாது, இவன் திடீர்னு ஒரு மாதிரி பேசலாம் அப்படின்ட்டு. அப்பதான் வந்து அவன் சொல்லுவான், டிராகன் டெட்ல வந்து அடிபட்டு ஓடி இருக்கு, இப்ப மட்டும் அதை நம்ம விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கடைசி வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கணும். இப்பவே போயிட்டு அதை நம்ம கொன்னே ஆகணும். இந்த டைம்ல வந்து நம்மளால பின்வாங்கவே முடியாது. அப்பதான் உடனே ஃபர்ஸ்ட் எல்டர் வந்து சொல்லுவாரு, டேய் நீ கேட்கலையா என்ன, அது எந்த பக்கம் போயிருக்குன்னு தெரியுதுல்ல, லேக் பக்கம் போயிருக்கு. இந்த கேவோடைய வால்ஸ்லாம் உடச்சிக்கிட்ட வெள்ளம் வந்து உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, நாம எல்லாம் வந்து முங்கி செத்துருவோம். அப்பதான் உடனே அவன் கேட்பான், இந்த ரிஸ்கை கூட நம்ம எடுக்கலன்னா எப்படி வந்து நம்மளால வந்து டிராகன் டெட்ல வந்து கொல்ல முடியும். இப்ப மட்டும் அதை விட்டுட்டு அது தப்பிச்சு ஓடி போயிட்டு திருப்பி ஃபியூச்சர்ல வந்தா என்ன பண்றது, அதை எப்படி வந்து நம்மளால தடுத்து நிறுத்த முடியும். இவருக்கு வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது, அதாவது அப்படின்ட்டு இவர் வந்து டக்குன்னு தடுமாற ஆரம்பிச்சிருவாரு ஃபர்ஸ்ட் எல்டர். அப்பதான் உடனே இவர் நினைச்சு பாப்பாரு, வைஸ் பேலஸ் மாஸ்டர் அந்த டிராகன் டெட்ல வந்து தப்பிச்சு போகணும்னா சைலண்டா தப்பிச்சு போயிருக்கலாம், யாரு கையிலையும் மாட்டாம. அது கண்டிப்பா வந்து ரிவெஞ்சுக்காக தான் வந்திருக்கு இந்த டைம் நான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சு பாப்பாரு. டக்குன்னு இன்னொரு வைப்ரேஷனை போடும் நம்ம டிராகன் டெட்ல, பல நோண்டி உள்ள போயின்னு இருக்கு அப்படி தப்பிச்சு. அப்பதான் இந்த பக்கம் தேகல் சோய், மாஸ்டர் மோயாங் நாம வந்து இந்த இடத்துல ரிட்ரீட் பண்ணணும், இந்த டிராகன் டெட் உயிரோட இருக்கிற வரைக்கும் லேக் பக்கம் தப்பிச்சு ஓடி இருக்கு, அது லேக்கை ரீச் ஆயிடுச்சுன்னா யாரு கையிலுமே வந்து இந்த எசன்ஸ் ஸ்கோர் வந்து கிடைக்காது. அப்பதான் உடனே மோயாங் வந்து சொல்லுவான், ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், டிமானிக் கல்ட்டு கையில இது கிடைக்காத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்பதான் உடனே இந்த பக்கம் ஒருத்தவன் கத்தினே ஓடி வருவான், பேலஸ் மாஸ்டர் ப்ராக்ஸி அப்படின்னுட்டு, அதாவது வைஸ் பேலஸ் மாஸ்டர் அப்படின்னுட்டு. சார் ஒரு ப்ராப்ளம் சார். என்னடா என்னாச்சு, அந்த வாரியர்ஸை பத்தி என்னாச்சு, அந்த சீலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே வாரியர்ஸ் அண்ட் எல்டர்ஸ் என்னாச்சு. அது வந்து சார் யாரெல்லாம் வந்து சீலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் செத்துட்டாங்க சார். என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இவருமே வந்து ஷாக் ஆயிடுவாரு. டே என்னடா பேசுற, எக்ஸ்பிளைன் பண்ணு, என்ன ஆச்சு. அது வந்து
வந்து நீங்க சொன்ன மாதிரியே வந்து நாங்க போனோம். அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த சீலை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்த எல்லாரே மாஸ்டரும் முக்கியமான எல்டர்ஸ் எல்லாருமே வந்து இறந்து கிடந்தாங்க. அந்த இடத்துல வந்து நாங்க நிறைய வந்து கால் தடத்தை வந்து பார்த்தோம். அவங்கள யாரோ வந்து சீக்கிரட்டா ஆம்புஷ் பண்ணிருக்காங்க. அது என்ன ஆர்கனைசேஷன் எங்களுக்கு தெரியல. அப்பதான் வந்து இவர் நினைச்சு பாப்பாரு, ஆல்ரெடி வந்து டிராகன் டெட்ல வந்து ஒரு தலைவலி, இப்ப வேற இது வேறையா அப்படின்ட்டு. அப்பதான் உடனே இவர் கேட்பாரு, டேய் என்னாச்சு, அவங்க எல்லாம் யாரு, அவங்கள வந்து நீங்க ட்ராக் டவுன் பண்ணீங்களா அப்படின்ட்டு இவர் வந்து கேட்க, அப்பதான் வந்து இவன் சொல்லும், அது வந்து அவங்க வந்து அந்த ஐஸ் வால்ல வந்து ஒரு ஓட்டை போட்டுக்கிட்டு அடியில போயிருக்காங்க. நம்மளுடைய ஃப்ராஸ்ட் ஸ்குவாட் லீடர் அவர் வந்து அவங்கள ட்ராக் டவுன் பண்ணி பின்னாடியே போயிருக்காரு. அப்பதான் உடனே சோயிக்கு வந்து ஒன்று ரியலைஸ் ஆகும், என்னது இது, வெயிட் பண்ணுங்க, அப்பனா அவனுங்க பள்ளத்தை நோண்டிட்டு உள்ள போனானுங்கன்னா அப்ப அவனுங்க இங்க தானே வரணும், அது இங்க தானே கனெக்ட் ஆகுது. அப்பதான் டக்குன்னு எல்லாருமே வந்து சுத்தி முத்தி பார்ப்பாங்க. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு ஒளி தெரியும். அந்த டிராகன் டெட்ல வந்து நிறைய பள்ளத்தை நோண்டி வச்சிருக்கும்ல, அங்க ஒரு பள்ளத்துல இருந்து ஒரு ஒளி தெரியும், ஒளிவட்டம். என்னன்னு ஜூம் பண்ண உடனே இந்த பக்கம் மோயாங் வந்து ரியலைஸ் பண்ணிடுவான், ஆஹா இது ஆபத்து அப்படின்ட்டு. டக்குன்னு வந்து எல்லாரும் கீழே குனிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா எல்லாத்தையும் குனிய சொல்லிட்டு நம்மளோட ஜேகல் சோயி அவளை பிடிச்சி கீழே அமுக்கிடுவான், கீழே படு அப்படின்ட்டு. இந்த பக்கம் வந்து வைஸ் பேலஸ் மாஸ்டர் வந்து ஜம்பை போட்டு டேஜ் பண்ணிட்டு இருப்பாரு. என்னன்னு பார்த்தா ஸ்வைங் 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 ஸ்வைன்ட்டு நிறைய அட்டாக் வந்து வரும். அந்த அட்டாக் பட்டோன்னே எல்லாரும் பீஸா போயிடுவானுங்க, 2 பீஸா. சும்மா கை தனியா, உடம்பு தனியா, ஹிப்பு தனியா, கால் தனியா பறந்து உண்டு சாவானுங்க. அப்பதான் இவரு கேட்பாரு இந்த பக்கம் மோயாங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜேகல் உங்களுக்கு பரவாயில்லையா? நான் பரவாயில்ல, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்போதான் இந்த பக்கம் வைஸ் பேலஸ் மாஸ்டர், இது வந்து ப்ரொஜெக்டைல் பிளேட் ஆரா, இதை யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து அவங்க எவல்யூஷனரிலமாவது இருக்கணும் அட்லீஸ்ட். அப்போதான் டக்குன்னு யாரோ ஒரு மிஸ்டீரியஸ் ஆர்கனைசேஷன் வரானுங்க, பாப்போ ஆயிட்டு மாஸ்க் போட்டிருக்கானுங்க, கையில் கத்தி வச்சிருக்கானுங்க, அந்த ஸ்டீல் மாஸ்க்கு வேற யாரு, சுப்ரீம் சேபர் செக்டர் சேர்ந்தவனுங்க தான். அப்போதான் இந்த பக்கம் மோயாங்க, இந்த ஸ்டீல் மாஸ்க்கு டான்ஜூசியோங் அவன் சொன்ன மாதிரி இருக்கே இது. அப்பதான் இந்த பக்கம் இவரு வைஸ் பேலஸ் மாஸ்டர், டேய் சேபர் ஆஃப் 6 மார்ஷல் செக்ட் நீங்களா? அப்பதான் அங்கிருந்து ஒருத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்து மணி ஆடிக்கிட்டே வருவான், டிங் டிங் அப்படின்ட்டு. பரவாயில்லையே, எங்களுடைய செக்ட் நேம் எல்லாம் வந்து நீ ஞாபகம் வச்சிருக்க. இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா பிளேட் மாஸ்டரி செக்ட் லீடர் பியோகுயிரியோ. அப்பதான் இந்த பக்கம் மோயாங்க, டேய் நான் தான்டா மோயாங் கேங்கு மாஸ்டர் ஆஃப் முரிமலையன்ஸ், நீ நினைக்கிறியா என்னை மீறி உன்னால இதெல்லாம் பண்ணிட்டு தப்பிச்சு போக முடியும்னு நீ நினைக்கிறியா? என்னது முரிமலையன்ஸா? நான் என்ன பிளான் பண்ணி வந்தேன்னா எனக்கு தேவையானதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன், சைலண்டா போயிடலான்னு பார்த்தேன். இப்போ அது முடியாது போலியே. டேய் டைம் ஆயிடுச்சு, ஒர்க் பண்ண அப்படின்ட்டு இவன் மணி ஆட்ட எல்லாருமே வந்து ரியாக்ட் பண்றானுங்க. இந்த ஸ்டீல் மாஸ்க் போட்டவனுங்க எல்லாருமே டக்குன்னு வந்து அவனுங்க வந்து அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டானுங்க. அப்போதான் இந்த பக்கம் மோயாங்க, என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும், அங்க இருக்கிற ஒவ்வொரு ஆளும் கண்டிப்பா வந்து எவல்யூஷன் எல்லாம் அட்டைன் பண்ணணுங்க. அதுல இருக்கிற ஒரு சில ஆளுங்களுடைய பவரை வந்து என்னால மெஷர் பண்ணவே முடியல. டேய் நீங்க மட்டும் கிரீடியா இல்லைன்னு வச்சுக்கோ, இந்நேரம் நீங்க எல்லாரும் உயிரோட இருந்திருக்கலாம். எசன்ஸ் ஸ்கோரை கண்டுபிடிக்கிறேன், நொசன்ஸ் ஸ்கோரை கண்டுபிடிக்கிறேன்னு கீழே வந்து உங்க உயிரை விட போறீங்க, அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சிக்னல் கொடுத்துருவான். இந்த பக்கம் மோயாங்க, போங்கடா டே போயிட்டு அவனுங்களை ஸ்டாப் பண்ணுங்கன்ட்டு ஒரு ஆர்டர் கொடுக்க ஒரு சண்டையே நடக்குது கீழே. போர் நார்த்தன் ஐஸ் பேலஸ் பிளஸ் முரிமலையன்ஸ் வர்சஸ் சுப்ரீம் சேபர் ஆஃப் 6 மார்ஷல் ஸ்கூல், அதாவது சேபர் செக்ட். ஒரு மிகப்பெரிய சண்டை வந்து நடக்க போகுது. இந்த பக்கம் இருந்து அவனுங்க ஓட, இந்த பக்கம் இருந்து இவனுங்க ஓட, 2 பேர் மோதிக்க போறானுங்க. இவனுங்களுக்கு 2 பேருக்கு நடுவுல தான் வந்து சண்டைன்னு பார்த்தா டக்குன்னு மேல கூரை வந்து உடையுது. உடைச்சுக்கிட்டு யாரோ வந்து லேண்ட் ஆவ இந்த பக்கம் சேபர் செக்டர் சேர்ந்தவனுக்குலாம் செதறானுங்க கிட்ட அந்த இம்பாக்ட்ல. இந்த பக்கம் சேபர் செக்டர் சேர்ந்தவனுமே வந்து ஷாக் ஆகிட்டு பார்ப்பான். அவன் மட்டும் கிடையாது, இந்த பக்கம் முரிமலைன்ஸை சேர்ந்த மோயாங் கேங்கும் ஜேகல் சோய் அப்புறம் வைஸ் பேலஸ் மாஸ்டர் எல்லாருமே வந்து வாயை பொழந்துட்டு பாக்குறாங்க. அப்படி என்னன்னு பார்த்தா வேற யாரு, நம்ம ஹீரோ தான் என்ட்ரி கொடுத்துட்டான்.